மீலாது கொண்டாடின வரலாறு உண்டுமா? இவ்வளவு தூரம் கிழிச்சுக்கிட்டு பேச வர்றாங்க இல்லையா மீலாது கொண்டாடக்கூடிய மீலாது பிரியர்கள். அவர்கள்ட்ட நம்ம அடக்கத்தோடு கேட்கிறோம், நீங்க சொல்லுங்க, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த அந்த நாளை குறித்து, தேதியை குறித்து ஏகபத்து கருத்து வேறுபாடு தான் இருக்கு தவிர ஏகபத்து யாரும் சொல்லல. இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்களுடைய அந்த பிறந்த நாள் இருக்கு பாருங்க, தேதி, அது அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு காட்ட விரும்பல. நீங்க ஏதாவது ஒண்ணுல போய் இதுல வழிகாட்டல அதுல வழிகாட்டல சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா சொன்னா கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வாழ்ந்து விட்டு சென்றவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி நேசித்தால் தான் நாம நபியை நேசிக்கிறோம், இல்லனா நாம நபியை நேசிக்கல. ஸலவாத்து ஓத மாட்டோம், ஸலவாத்து சொல்ல மாட்டோம், மீலாது கொண்டாடுறோம். ரொம்ப கொடுமை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாமாக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நேரத்திலும் இன்னும் மற்ற நேரங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு மீலாது நபி. ரபியுல் அவ்வல் வந்துவிட்டாலே சில நாடுகளில் மீலாது என்ற பெயரில், சீரத் என்ற பெயரில், இன்னும் பல்வேறு பெயர்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற பெயரில் இன்றைக்கு இந்த விழாக்கள் அரங்கேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் நம்முடைய நாடு விதிவிலக்கல்ல. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த மீலாதுக்காக வேண்டி வரிந்து கட்டி கொண்டு மீலாது கொண்டாடியே ஆக வேண்டும், மீலாது கொண்டாடாதவர்கள் இறை தூதர் அவர்கள் மீது நேசமில்லாதவர்கள், இறை தூதர் அவர்களை விற்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் வசைபாடக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு நாமும் அந்த தலைப்பை பேசக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு 1500ஆம் ஆண்டு, அவங்களுடைய முழிக்கக்கூடாது, 1500வது ஆண்டு, அவங்களுக்கு வயசு 1500. ஹிஜ்ரத் செஞ்சது தான் 1447. என்னடா ஹிஜ்ரி 1447 இந்த மட்டும் உலர்றாரு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாதுல்ல. அப்போ 1447க்கு முதல்ல 53 ஆண்டுகள் 53 ஆண்டுகள் மக்கால வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ 1447 + 53 1500 கணக்கு வந்துடுச்சு நினைக்கிறேன். இல்லைன்னா வீட்டில் போய் ஸ்லேட் எடுத்து பேனாவை எடுத்து கணக்கு போட்டுக்கிடுங்க, சரியா? ஏன்னா சிலர் முழிக்கிற மாதிரி தெரியுது. முழிக்கும் போது நமக்கு பயமாக இருக்குது. அந்த கணக்கு மேதைகள் சொல்லிக் கொடுத்த கணக்கை மேடையிலிருந்து தப்பாக சொல்லிடுறோமோ அப்படின்னு சொல்லி தப்பு இல்லை. 1க்கு 4 தடவை யோசித்து தான் இந்த கணக்கை சரியாக சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
40வது வயதில் வந்து நபியாக வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. அப்போ 1460 அந்த 1460வது வருஷத்தில் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து 40 வயசு. ஏன்னா 1500ல் 40 கழிச்சிங்கன்னா 1460. அப்போ அதில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து இறை தூதராக வந்து அல்லாஹ் தேர்வு செய்கிறான். அப்போ இறை தூதராக தேர்வு செய்த பிறகு 23 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. அப்படி வாழும் பொழுது இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்காவது ஒரே ஒரு நாள் தனக்கு ஆசையாக எத்தனையோ தோழர்கள், தோழமை என்று சொன்னால் இந்த உலகத்தில் வரலாற்றில் இவருக்கு கிடைத்த தோழரை போல ஒரு தோழரை யாருமே பார்க்க முடியாது. அவருடைய அந்த தோழமையும் அந்த தோழமைகள் கொடுத்த அந்த உதவியும் அவர்கள் கொடுத்த தியாகமும் அவர்கள் கொடுத்த அந்த உயிரெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த உலகத்தில் எந்த ஒரு தலைவருக்குமே கொடுக்கல. அவ்வளவு பெரிய தோழமையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதனால தான் அந்த தோழமைகளுக்கு இந்த உலகத்திலேயே சுப செய்தி சொன்னார்கள். இவருக்கு சொர்க்கம், இவருக்கு சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தோழமைகளுடைய உன்னத உறவு இருந்துச்சு. அப்ப அவர் மீது அந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தாங்க. தங்களுடைய உயிரை விட பெருசாக மதிச்சாங்க. நாமளாவது எதை செய்வோம், சில வேளைகளை சொல்லுவோம், மார்க்கம் அப்படின்ட்டு வரப்போகும்போது பின்னாடி ஓடிடுறோம். நிறைய அப்படித்தான் நடக்குது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதில் பலப்பரிச்சை, கல்யாணம் அதில் பார்த்தீங்கன்னா அவுட்டு, மவுத்து அதில் பார்த்தீங்கன்னா அவுட்டு. சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாம், அதாவது வந்து நான் தெளிவாக இருக்கு, சிந்தனை தெளிவாக இருக்கிறேன், ஆனால் ஊரில் நடக்கக்கூடிய கல்யாணத்தை முன்னிட்டு என்ன பலாயெல்லாம் நடந்தாலும் சரி அவ்வளோவளையும் கலந்துக்கிறவேன். அதே போல் இறப்பை முன்னிட்டு என்ன பலாயெல்லாம் நடக்குதோ அவ்வளோத்திலையும் கலந்துக்கிறவேன். என்னோடய குடும்பத்தை கலக்க சொல்வேன். என்ன நீ இஸ்லாத்தை வழங்கியிருக்க, வழங்கலை. இஸ்லாத்தை என்ன விளையுது, எவ்வளோ பெரிய உயிர் தியாகங்க. இது இஸ்லாம் கிடைச்சதற்காக வேண்டி அவர்கள் கொடுத்த விலை என்ன, எத்தனையோ உயிர்களை கொடுத்தார்கள், பொருள்களை கொடுத்தாங்க. அவ்வளவு பெரிய தியாகம் செய்துதான் இந்த இஸ்லாத்தை நம்ம கொடுத்தாங்க. அந்த தோழர்கள் என்றைக்காவது நபியின் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக பர்த்டே கொண்டாடினதாக வரலாறு உண்டுமா? மீலாது கொண்டாடின வரலாறு உண்டுமா? இவ்வளவு தூரம் கிழிச்சுக்கிட்டு பேச வர்றாங்க இல்லையா மீலாது கொண்டாடக்கூடிய மீலாது பிரியர்கள், அவர்கள்ட்ட நம்ம அடக்கத்தோடு கேட்குறோம், நீங்க சொல்லுங்க, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி அவராவது வந்து ஒரு பெருந்தன்மையோடு கொண்டாடாமல் இருந்துட்டாரு, ஆனால் அவரை உயிரை விட நேசித்த அந்த உத்தமர்கள், உயிரையும் கொடுத்தவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் மீலாது கொண்டாடினார்களா? இல்லையே. சரி, அவர்கள் தான் கொண்டாடல, அவர்களுக்கே கொண்டாடினார்களா? இல்லையே. அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கொண்டாடினார்களா? இல்லையே. அவர்களுக்கு அடுத்து சொன்னார்களே, 3 நூற்றாண்டுகள் சொன்னார்களே, அந்த 3 நூற்றாண்டுகள் வந்து சிறந்த நூற்றாண்டு சொல்லி அந்த நூற்றாண்டுகளும் உருவாகலையே. அதற்கு பின்னாடி ஃபாத்திமியாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஷியாக்களுடைய அந்த வழித்தோன்றலில் வந்தவர்கள் தான் இந்த மீலாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இந்த உலகத்தில் வந்து அரங்கேற்றம் பண்றாங்க. சரி, நீ அரங்கேற்றம் பண்றீல, உண்மையான அந்த டேட் இருக்கா? 1500 வயது சொன்னேன் நான். ஆனால் எந்த தேதியில பிறந்தார்? இப்ப எனக்குன்னு தேதி இருக்குல்ல, இத்தனாம் தேதி, இத்தனாவது மாசம், இத்தனாவது வருஷம் சொல்லி தேதி இருக்குல்ல. அது மாதிரி இறை தூதர் அவர்கள் 12/3/1500 பிறந்தாரு அப்படி சொல்லி நீ டீட்டெயில்ஸ் தரணும்ல. இப்போ 1500 சொல்லும் போதெல்லாம் பயமா இருக்கு, முழிக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இல்லைங்க, நான் முழிக்கிறனாலும் தெரியல. அப்ப 12 முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் 3வது மாசம் 12வது தேதி 3வது மாசம் அவர் 1500 பிறந்திருக்கிறாரு. அந்த ஹிஜ்ரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 1500. அப்ப 12 தான் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. கிட்டத்தட்ட 8 விதமான 9 விதமான கருத்து வேறுபாடுகள் நிலவுகிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த அந்த நாளை குறித்து, தேதியை குறித்து ஏகபத்து கருத்து வேறுபாடு தான் இருக்கு தவிர ஏகபத்து யாரும் சொல்லல. ஆனால் அவர் மரணமானது ரபியுல் அவ்வல் 12 தான் மரணமானார் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இந்த படுவாவிய அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சாங்கல்ல, அதை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இல்லை? ஷைத்தான் எப்படி வழி கெடுத்துட்டான்? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சதை கொண்டாடக்கூடியதாக ஆக்கிட்டான்.
அவர்களுக்கு சைத்தானுடைய சூழ்ச்சி வந்து அழகா காட்டப்பட்டுச்சு. 12 தான் பிறந்தார்கள் அப்படிங்கிற அந்த கருத்தை அவர்கள் உருவாக்கி இன்றைக்கு 12 அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் அப்படிங்கிறத கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்களுடைய அந்த பிறந்த நாள் இருக்கு பாருங்க, தேதி, அது அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு காட்ட விரும்பல. இப்ப 1500 வயசு சொல்றோம் பாருங்க, ஆனா எந்த தேதின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிட்டான்ல. எது அல்லாஹ்வால் மறைக்கப்பட்டிருக்கிறதோ அதை தோண்டி எடுக்கிறான். எங்க தோண்டி எடுத்தான்னு தெரியல. 27 தான் ரஜபில் தான் மேராஜ் நடந்தது. எந்த ஆதாரம் இருக்கிறதா? மேராஜுக்கு ஆதாரம் இருக்கு. உடனே இதை கட் பண்ணிடுவான். மேராஜ் இல்லைன்னு சொல்லிட்டான். மேராஜ் சத்தியமா இருக்கு, மறுத்தா இஸ்லாத்தை விட்டு ஓடிடுவோம், காஃபிர் ஆயிடுவோம். ஆனால் ரஜபு 27 தான் என்று அந்த தேதி இருக்கிறதா? இல்லையே. அடுத்து மிகப்பெரிய அமலாக இருக்கக்கூடிய 1000 மாதங்களுடைய சிறப்பை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒற்றை இரவு லைலத்துல் கத்ர், அதையும் சுருக்கிட்டான் 27 அப்படின்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்காத நாள 12 சொல்லி உருவாக்கியாச்சு. எது மார்க்கமாக இல்லையே அது உருவாக்கி அதில் தான் சம்பிரதாயங்களும் சடங்குகளும் மார்க்கத்தின் பெயரால் இன்றைக்கு அரங்கேற்றம் செய்யப்படுது. மேராஜ் ரஜப் 27 கொண்டாடப்படுது. லைலத்துல் கத்ர் 27 தான் ரொம்ப விமர்சனமாக கொண்டாடப்படுது. அதே போல 12 தான் அவருடைய பிறந்த தினம் என்று சொல்லி கொண்டாடி இன்றைக்கு ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பிறந்த தேதியை அல்லாஹ் நமக்கு காட்டவில்லை. அல்லாஹ் அதை விரும்பவும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவும் இல்லை. எங்கேயோ அடிச்ச காப்பி கலாச்சாரங்கள் இன்றைக்கு இஸ்லாத்துல இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை வெள்ளை வெளியேறு என்ற மார்க்கம், தெல்ல தெளிவாக இரவு கூட பகலை போல இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை விட்டுட்டு போறாங்க. தரக்தும் அலா மஹஜ்ஜத்தில் பைலா, வெள்ளை வெளியேறு என்ற மார்க்கத்தில் விட்டுட்டு போறேன். லைலுஹா கனஹார், அதனுடைய இரவு கூட பகலை போல இருக்கும் என்று சொன்னார்களே, அப்படியாப்பட்ட மார்க்கம், அப்படியாப்பட்ட தீன் இது. இந்த தீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் தான், உங்களுடைய மார்க்கத்தை இதோடு பூர்த்தி செஞ்சிட்டேன், இந்த நாளோடு மார்க்கம் முழுமையடைந்து விட்டது. மார்க்கத்தில் புதுசாக வந்து இறக்குமதி செய்வதற்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதை மார்க்கமாக கொடுத்தானோ, தீனா கொடுத்தானோ, அது இன்றோடு முடிவடைந்து விட்டது என்று சொல்லி அல்லாஹ் ஆயத்தை இறக்கணும் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வாழும் பொழுது எந்த விஷயத்துக்குமே வந்து வழிகாட்டாம விட்டுவிடவே இல்லை. ஏன் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், சத்தியம் விட்டு சொல்றேன். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு பெரிய ரோல் மாடல் அவர்தான். இந்த உலகத்துல எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டி இருக்கிறார். நீங்க ஏதாவது ஒண்ணுல போய் இதுல வழிகாட்டல அதுல வழிகாட்டல் சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா சொன்னா கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வாழ்ந்து விட்டு சென்றவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. அவர்கள் இந்த உலகத்துல வாழும் பொழுது தன்னுடைய பிறந்த தேதி தான் தெரியல, ஆனா நாளை குறித்து சொல்றாங்க. அது வந்து முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லம்மா சுயில அன் சியாமி யௌமில் இஸ்னைன், திங்கள்கிழமை வந்து நோம்பு பிடிக்கிறீங்களே அது சம்பந்தமாக ஒரு வினா எழுப்பப்படுகிறது, கேள்வி கேட்கப்படுது. அப்ப தாக்க யௌமுன் உலித்து ஃபீஹி, அந்த நாளில் தான் நான் பிறந்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திங்கட்கிழமை பிறந்திருக்கிறாங்க வரைக்கும் தெளிவுபடுத்துறாங்க. ஆனால் ரபீஉல் அவ்வல் 12 தான் பிறந்தேன்னு சொல்லி தெளிவுபடுத்தல. அல்லாஹ் விரும்பல. ஏன்னா இப்படியாப்பட்ட பிதஅத்வாதிகள், மார்க்கத்தில் இல்லாததை உருவாக்கக்கூடியவர்கள் உருவாகுவார்கள் என்று அல்லாஹ் தெளிவாக தெரிந்து அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக இந்த செய்தியை இந்த மக்களுக்கு கொடுக்கல. சொல்றாங்க யௌமுன் உலித்து ஃபீஹி, அந்த நாளில் தான் பிறந்தேன். யௌம புயிஸ்து, அந்த நாளில் தான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அவ் உன்சில அலைய ஃபீஹி, அல்லது அந்த நாளில் தான் குர்ஆன் இறங்கியது திங்கட்கிழமை. என்னுடைய அமல்கள் வந்து எடுத்து காட்டப்படுது, அதனால திங்கட்கிழமை நோம்பு பிடிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை குறித்து ஒரு செய்தியை வந்து சொல்றாங்க. இதை சிலர் புடிச்சுக்கிறாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பர்த்டே கொண்டாடக்கூடாதுங்கிறான், ஆனா அவருடைய பர்த்டேக்கு வந்து நோன்பு வச்சிருக்கிறாரு. நீ நோன்பு போய் பார்ப்போம். எல்லாரும் என்ன செய்யணும், எல்லா திங்கட்கிழமையும் நோன்பு வச்சார்ல, நீங்க என்ன செய்யணும்,
எல்லா திங்கட்கிழமை நோன்பு வைங்க. அதான உண்மையானது. வருஷத்துல ஒரு நாள் இல்லாத நாள அவருக்கு பிறந்த நாள் சொல்லி கொண்டாடிட்டா அவர் மேல அன்பு கொண்டதா ஆயிடுமா? இது யார் ஏமாத்துற வேலை இது? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாள் என்னங்கிறதுக்கு அப்படி புரிவதற்காக சொல்றாங்க. சில நேரங்களில் சொல்லுவோம்ல, அன்னைக்கு தான் நான் டியூட்டிக்கு சேர்ந்தேன், அன்னைக்கு தான் நான் கல்யாணம் முடிச்சேன், அன்னைக்கு தான் நான் புது வீடு கட்டினேன், அன்னைக்கு தான் நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி ஏதாவது யதார்த்தமா சொல்லுவாங்க. அந்த யதார்த்த வார்த்தைகள் அதை பிடிச்சிக்கிட்டு மீலாதுக்கு ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்க முடியுது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான விழாக்களுக்கு அவர்கள் வழிகாட்டவே இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் சொன்னாங்க இல்லையா? இதை ஒருத்தங்க ஒரு நபி தோழர்கிட்ட ரொம்ப அருவருப்பா கேட்கிறார். அனஸ் எல்லாம் அறிவிக்கிறாங்க, கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதான் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால கீல லஹு கது அல்லமக்கும் நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுத்தருகிறாருமே, குல்ல ஷைஇன், எல்லா விஷயத்தையும், ஹத்தல் ஹிரா, 1-2 டாய்லெட் போற பாருங்க, மலஞ்சலங்களுக்கு போறமே, அது உள்பட உங்களுடைய இறை தூதர் உங்களுக்கு கற்றுத்தராராமே. ரொம்ப ஏளனமா, இந்த உலகத்தில் யாருக்கு அப்படி கற்றுக் கொடுத்தது? சிறுநீர் இப்படித்தான் கழிக்க வேண்டும் எந்த தலைவரால் சொல்லி கொடுத்திருக்கிறானா? மனைவியோட போறது இப்படித்தான் போகணும், மனைவியோட ஊட்டக்கூடிய ஒரு கையளவு உணவு இருக்கிறது, அது தர்மம். நீ அவளோடு இன்பம் அனுபவிக்கிறது தர்மம். யார் சொன்ன? எதுல விட்டார் தலைவர்? அப்ப கேவலமா கேட்கிறான். அந்த டாய்லெட் போறது கூட உங்களுடைய தலைவர் சொல்லி கொடுத்திருக்கிறாருமே. கால உடனே சொன்னாங்க, ஃபகால் அஜல், ஆமா, லக்கது நஹானா அன் நஸ்தக்பில் கிப்லத லிகாயித்தின் அவ் பவுலின், நாங்க கிப்லாவை முன்னோக்கி மலஞ்சலம் கழிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள் சொல்றாங்க, சட்டத்தை சொல்றாங்க. ஆடு மாடு மாறியோ அல்லாஹ்வை நம்பாதவர்கள் எப்படி வேணாலும் சிறுநீர் கழிப்பாக பாருங்க, அப்படி கழிக்க கூடாது. நீங்கள் சிறுநீர் கழிப்பதாக இருந்தால் கிப்லாவை முன்னோக்க கூடாது. அதே போல மலபு கழித்தால் கிப்லாவை முன்னோக்க கூடாது. அதே போல அவ் அன் நஸ்தன்ஜி பில் யமீனி, நாங்கள் வலதுகரத்தால் சுத்தம் பண்ணக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், வலதுகரம் நல்லவற்றிற்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அசுத்தத்தை அகற்றுவதற்கு, அசுத்தங்களை அப்புறப்படுத்துவதற்கு இந்த கை தான் பயன்படுத்தணும். ஆனால் இந்த கையை பயன்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், அவ் நஸ்தன்ஜிய பி அக்கல்ல மின் ஸலாஸத்தி அஹ்ஜாரின், மூன்றாவது எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், நீங்கள் கற்களை கொண்டு சுத்தம் செய்தால் 3 கல் எடுத்து சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ் நஸ்தன்ஜிய பி ரஜீஇன் அவ் பி அலமின், நாங்கள் சுத்தம் பண்ணும் பொழுது விட்டைகளை கொண்டோ எலும்புகளை கொண்டோ சுத்தம் பண்ணக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்காரா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முஸ்லீம்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க? ஒரு மலஞ்சலம் கழிப்பதற்கு இன்னும் சில ஒழுங்குகள்லாம் இருக்கு. அவ்வளவு பெரிய ஒழுங்குகளை சொல்லி கொடுத்த மார்க்கத்துல தனக்கு பர்த்டே வேணும், பிறந்த நாள் வேணும் அப்படின்னு சொன்னா சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. அப்ப அது இல்லையே. அப்ப நாம பர்த்டே கொண்டாடாதனால, மீலாது விழா கொண்டாடாதனால நாம நேசமே இல்லைன்னு பெரிய குற்றச்சாட்டு பண்றாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டணும் அப்படிங்கிற பிரார்த்தனை தவிர நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்ன சொன்னா, நாம நபியை எந்த அளவுக்கு நேசிக்கணும் தெரியுமா? இப்படி நேசித்தால்தான் நாம நபியை நேசிக்கிறோம். இல்லைன்னா நாம நபியை நேசிக்கல, நபியை நாம அன்பு செலுத்தல, அவர்கள் மீது நாம காதல் கொள்ளல அப்படிங்கிறது அர்த்தம். அல்லாஹ் சொல்லித்தரான் சூரத்துல் அஹ்ஸாப் 6வது வசனமாக, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி இருக்கிறார் பாருங்க, உங்களுடைய உயிரை விட அவர் மேலானவர் அப்படிங்கிறார் அல்லாஹ். உங்களுடைய உயிரை விட, உங்களுடைய உயிரா நபியுடைய உயிரா? நபியுடைய உயிர் தான். அங்கதான் ஈமான் இருக்கிறது சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆகவே முடியாது.
ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். புகாரில் வரக்கூடிய செய்தி. நான் சொல்றாங்க, நான் நேசத்துக்குரியவராக ஆகணும். யாரை விட? உன்னுடைய பெற்றோர்களை விட, உன்னுடைய பிள்ளைகளை விட, உலக மக்களை விட நான் தான் நேசத்துக்குரியவராக வந்து நிற்கணும். அப்படி நின்றால்தான் உங்களிடத்தில் ஈமான் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி நாம நேசிக்கிறோம். அதனால அவர் செஞ்ச ஒன்னொன்னே நாம சுண்ணாங்கிறோம். அவர் செஞ்சதை செஞ்சே ஆகணுங்கிறோம். செய்யலையா அவரை வந்து நேசிக்கல அப்படிங்கிறோம். அவர் என்ன சொன்னாரோ அப்படித்தான், அவர் எந்த செயல் சொன்னாரோ அதை அப்படியே முழுமையா பின்பற்றணும். அதில் தான் நேசம் இருக்கிறது. அதனால தான் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு அவர்களை உயர்த்தி வச்சான், அவர்களுக்கான அந்தஸ்துகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இறந்த பிறகு கூட கொடுக்கிறான். இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ் வானவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்றாங்க, பாவ மன்னிப்பு தேடுறாங்க. அல்லாஹ் அருள் புரிகிறான். ஈமான் கொண்டவர்களை நீங்களும் அவருக்காக வேண்டி ஸலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஸலவாத்து ஓத மாட்டான், ஸலவாத்து சொல்ல மாட்டான், மீலாது கொண்டாடுறான். ரொம்ப கொடுமை. ஸலவாத்து போய் கேளுங்க, தெரியாது, பத்தான்னு உளருவான். ஸல்லல்லாஹு அலைஹி இதை ஸலவாத்து இல்லாட்ட ஏதாவது ஒரு ஸலவாத்து ஓதி உளருவான். உண்மையான ஸலவாத்து அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தது என்ன? அப்ப அந்த ஸலவாத்தை நாம ஓதி அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள் புரி என்று அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்றோம், துஆ செய்கிறோம். நாம யாருக்கு துஆ? இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அதிபதியாக மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் இறை தூதராக வாழ்ந்து இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய முன்னோடியாக வாழ்ந்துட்டு போனாங்க. பார்த்துங்க, அவரு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். அவருக்கு நாம கேட்கிறோம், அல்லாஹ் அவருக்கு அருள் புரி என்று சொல்லி நாம கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்களேன். அவருக்கு அப்படி நாம துஆ செய்யறோம். ஆனா நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நாம துஆ கேட்டா ஏத்துக்கிறான்னு சொல்லி கபூர்ல உள்ளவங்க போய் கேட்கிறான். அதையும் இந்த மீலாது குரூப் வந்து ஆதரிக்குது. இதுதான் பெரிய கொடுமை. மீலாது குரூப் ஆதரிக்குதுல எது? அது கபூர்ல உள்ளவங்கள்ட்ட போய் கேளு தருவாங்க, விசா கேளு தருவாங்க, பிள்ளை கேளு தருவாங்க, பாஸ் பண்ணுன்னு சொல்லி கேளு தருவாங்க, காலேஜில் சீட்டு கேட்டு தருவாங்க. என்னென்னாலும் வேணுமோ அவர்கிட்ட போய் கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேட்காதீங்க, அல்லாஹ்ட்ட மட்டும் இருக்க முடியாது அப்படிங்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி தர்றான், நீங்க ஸலவாத்து சொல்லுங்கப்பா அப்படிங்கிறான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் ஸல்லா அலைஹி வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா. முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, யார் ஒரு தடவை என் மீது ஸலவாத் சொல்கிறார்களோ 10 தடவை அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிகிறான். சுப்ஹானல்லாஹ். என்ன மார்க்கங்க அது? இறை தூதர் மீது நேசம்ங்கிறது அதுதானங்க. அடுத்து ஒரு துஆ பாங்கு சொல்லி முடிச்ச உடனே ஸலவாத் சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தஅவத்தி தாமா என்ற துஆவை நம்ம அவருக்காக ஓதுறோம். ரெண்டாவது அவருக்கு ஒரு துஆ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி கேட்டீங்கன்னா வஜபத் ஷஃபாத்தி, என்னுடைய பரிந்துரை கடமையாகிவிட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, இறந்த அவருக்காக வேண்டி, உயர்ந்தவருக்காக வேண்டி, சொர்க்கத்துக்குரியவராக வாழ்ந்து மறைந்தவருக்காக வேண்டி இப்படி 2 துஆவை இங்கிருந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறோமே. இதை மறந்த கோஷ்டிகள் தான் அவர் மேல நாங்க பாசம் கொள்றோம்னு சொல்லி அவர் உருவாக்காத செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் எச்சரிக்கை பண்ணாங்க, குல்லு பித்அத்தின் தலாலா, ஒவ்வொரு மார்க்கத்தில் இல்லாதது உருவாக்கக்கூடியது எல்லாமே வழிகேடு, குல்லு தலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகேடுகளும் நரகத்தில் போய் சேர்க்கும் சொன்னாங்க. பாருங்க, அந்த நரகத்தினுடைய வெளிப்பாடு தான் அவர்களை இப்படி செய்ய சொல்லுது. அவர்களுக்காக வேண்டி நாம அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து இதுதான் சரி அப்படின்னு சொல்லி விளங்கி அல்லாஹ்வுடைய தூதர் மீது காட்டக்கூடிய உண்மையான அன்பு, அல்லாஹ்வுடைய தூதரை நாம் முழுமையாக பின்பற்றுவது, அவரின் மீது ஸலவாத் சொல்லுவது, பாங்குக்கு பிறகு அவருக்காக வேண்டி துஆ செய்வது, இது போன்றவைகள் தான் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையாகவும் அவருக்கு காட்ட வேண்டிய அன்பாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து இதையெல்லாம் தவிர்த்து கொள்வோம். இதற்காக வேண்டி எந்த உதவி செய்யாதீங்க. ஊர் விலைக்கு வச்சுட்டா சந்தோஷமா இருங்க. இந்த தலைவர் ஊர் விலைக்கு வைக்கப்பட்டார், ஊரை விட்டு விரட்டப்பட்டார். இஸ்லாம் வந்து அங்க நிற்கத்தான் செஞ்சிச்சு. அவர் மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து போனாங்களே.
போகும் பொழுது உன்னுடைய எல்லா பொருளையும் கொடுத்துட்டு போனாங்களே, அதானே அந்த மக்கள். அது அப்போ அவன் நைஸ் அங்கே உட்காந்து பயானை கேட்டு விழக்கூடாது. அங்கே வந்து மீலாது விழா கொண்டாட போகிறோம், கந்தூரி கொண்டாட போகிறோம், சோறு உங்கள் வீட்டுக்கு அனுப்ப போகிறோம், ஒரு 1000 ரூபா கொண்டுட்டோன்னா அப்படி தூக்கி கொடுக்குறது. என்ன வேலை, என்ன விளையாட்டுது, என்ன விளையாட்டு பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா மௌலுது என்ற பாடல் அத்துணை ஷிர்க்குகளை உள்ளடக்கக்கூடிய கவிதை, அதையெல்லாம் உட்கார்ந்து பள்ளிகளில் பாடக்கூடிய அவலங்கள். இதற்கெல்லாம் எந்த வகையில் உதவி செய்யாதீங்க, அவர்களுக்காக வேண்டிய அதிகம் துவா செய்யுங்க. நீங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்க, உங்களுடைய குடும்பத்தார்களை விலக வையுங்கள். அல்லாஹ் அது போன்ற தீய காரியங்களில் இருந்து நம்மளை பாதுகாப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆன்லைன் என்று சொல்லக்கூடிய வலைதளங்களின் மோசங்கள் மிகப்பெரிய அளவில் நம்முடைய பெண் மக்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண் மக்கள் அதை பார்க்குறாங்க, ஆனால் அவர்களுடைய அந்த முகங்களை இந்த வலைதளங்களில் ஆன்லைனில் போடுறதுங்கிறது ரொம்ப கம்மி. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த மாதிரி அவங்க என்ன செய்யலை, பெரும்பாலும் ஆண்கள் வரலை. எனக்கு நான் பார்த்த வகையில் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நாம் அடுத்து அந்த செய்தியை சொல்லுவோம். இப்போ பெண்கள் எந்த அளவுக்கு கேவலமோ, டெய்லி பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் செய்தி அனுப்பி நம்ம மண்டையை சூடாகிட்டே இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்கிறாங்க. இந்த ஆன்லைனில், இந்த ஃபேஸ்புக்கில், இன்னும் சில விஷயங்களில் நாம் நம்முடைய முகத்தை, நம்முடைய உடல் அமைப்பை, நம்முடைய அழகை அப்படியே பல லட்சங்கள் அல்லது கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய அந்த தளத்தில் அரங்கேற்றம் செய்யக்கூடிய முஸ்லிம் பெண்களை, குறிப்பாக இளம் பெண்களை பார்க்குற கேவலமாக இருக்கிறது. எவ்வளோ சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்க பாருங்க. இஸ்லாம் கிடைச்சது சாதாரணமாக கிடைச்சதாங்க, எவ்வளவு ஒரு தியாகத்தில் கிடைச்சதுங்க. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மர்மஸ்தானத்தில் அம்பு எய்து அவர்கள் கொன்றார்கள். அந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று உயிர் தியாகம் செஞ்சதுனால தான் இன்றைக்கு சுமையாக்களாக நீங்க இருக்கிறீங்க. ஆனால் அந்த சுமையாக்கள் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஊர் பர்தாக்கள் பல வீடுகளில், பல ஊர்களில் அந்த நிலைப்படியில் தொங்குது பர்தாக்கள். யாருடைய பார்வையை விட்டு தடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி போற வரக்கூடிய உங்களுடைய பார்வை தடுக்கப்படணும், ஓகே. ஆனால் உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை நெட்டில் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது, இன்டர்நெட்டில் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்னைக்காவது பார்த்தீங்களா? அல்லாஹ் சொல்றானே, உங்களுடைய பெண் மக்களுக்கு சொல்லுங்க, உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்க, உலக முஸ்லிம்களுக்கு சொல்லுங்க, அவங்க தங்களுடைய முந்தானைகளை மறைச்சிட்டு வரட்டும் என்று சொல்லி சூரத்தில் அஹ்ஸாபில் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றானே. அந்த செய்தி யாருக்கு உள்ளது? நமக்கான உள்ளது தானங்க. அதே மாதிரி உங்களுடைய அழகை வெளியில காட்டிட்டு வராதீங்க அப்படிங்கிறான், உங்களுடைய அழகை மறைச்சிட்டு வாங்குகிறான். சூரத்து 100ல் 31வது வசனமா சொல்றான். அழகை யாருக்கு காட்டணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை சொல்றான் அந்த வசனத்துல. இன்னைக்கு யாருக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க? அது ஆடல் பாடல் காட்சிகள். தினந்தோறும் வெவ்வேறு விதமான உடைகளோடு, வெவ்வேறு விதமான அந்த கோலத்தோடு செய்கிறாங்க. இது ஒரு குரூப் ஆச்சா? இன்னொரு குரூப்பு இப்போ ஒரு நடிகர் மாநாடு கொண்டாடுறார். அந்த நடிகர் அரசியலுக்கு வந்தது போனது, அவர் கொண்டாடினது, அந்த விமர்சனத்துக்கு நான் போகல. அது அவருடைய தனிப்பிரியம். ஜனநாயக நாட்டில் யார் வேண்டாலும் வரலாம், நாளைக்கு யார் வேண்டாலும் வரலாம், யார் வேண்டாலும் அரசியல் களத்தில் நிற்கலாம், அதை நம்ம விமர்சனம் பண்ணல. ஆனால் 2 வீடியோ பார்க்குறேன். அதில் ஒரு வீடியோ ஒரு கை குழந்தையோடு வேறுமுட்டாக எல்லாம் வச்சிருக்கிறேன், அடிச்சு விட்டு போகிறதில்ல, பார்த்துட்டு போங்க சரியா. கை குழந்தையோடு நின்றுக்கிட்டு கடவுளை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறா, தலையில் துண்டை போட்டுக்கிட்டு. கேவலமா இல்லைங்க? அழுக வருதுங்க பார்த்துட்டு. அப்படியே என்னடா முஸ்லீம் சமூகம் இது? ஏதோ ஒரு ஊரில் உள்ள ஜமாத்தில் உள்ள பெண்ணு தானங்க அது. அந்த ஜமாத்துக்கு ஏங்க கண்ணு தெரியல? இது ஏங்க எவ்வளோ ஒரு உறவுக்காரன் தானங்க அந்த பெண்ணுக்கு, அவனுக்கு ஏங்க உணர்வு வரல, உணர்ச்சி வரல? அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் அவரை பார்க்கறதுக்காக புல்லை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு இளம்பெண் பேட்டி கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய கேவலம்! அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சொல்றான், நபி உங்களுடைய உயிரை விட நேசத்துக்குரியவராக இருக்கணும்னு சொல்லி. அந்த நபி எப்படி உங்களை வாழ சொன்னாங்களோ அப்படிலாம் வாழணும். அதை விட்டுவிட்டு இன்றைக்கு இந்த வலைதளங்களில் இவ்வளவு பெரிய கேவலங்களை அரங்கேற்றாங்க. இது 2வது கோஷ்டியா. 3வது கோஷ்டி விநாயகர் சதுர்த்தி அவங்க கொண்டாடட்டும், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், அது அவங்க உங்களுடைய வழிபாடு, அதில் நம்ம எந்த தலையும் விடக்கூடல. அது அவங்க அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லிக்கிறாங்க. பார்த்தா ஒரு குரூப் என்ன செய்யறான், நல்ல முழுன்னு வலிச்சிருக்கிறான்.
வீடு இருக்கு, முள்ளு வலிச்சிருக்கான், தொப்பி ஒன்று மாட்டியாச்சு அடையாளத்துக்கு மாட்டிட்டு வீடு வீடாக தட்டில் என்னது அந்த நாளுடைய ஏதோ ஒரு சில அந்த பூஜை பொருட்கள்லாம் வச்சு கொண்டு போய் வீடு வீடாக கொடுத்துட்டு வரேன். என்ன அவன்கிட்ட முஸ்லீம் இருக்கு எனக்கு ஒன்றும் விளங்கலை. என்ன இஸ்லாம் இருக்கு? 2 பொன் பிள்ளைகள் தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே பல விமர்சனத்துக்கு ஆளானாங்க. அந்த 2 பெண் பிள்ளைகள் இந்த விநாயகர் செய்த பிள்ளையாரை தூக்கிக்கிட்டு டான்ஸ் ஆடி அவங்க விநாயகர் அந்த என்னது அந்த விழாவை வந்து கொண்டாடுறாங்க. கேவலம் இல்லையாங்க? எங்க இஸ்லாம் எப்படிங்க கிடைச்சிச்சு? ஏற்கனவே சொன்ன இங்கே தான், அதாவது அஸ்ஹாபுல் உஹ்தூதுங்கிறான், நெருப்பு குண்ட உடையவர்கள் அப்படிங்கிறான். நெருப்பு குண்டத்தை ரெடி பண்ணி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அவ்வளவு பேர்த்தையும் அந்த நெருப்பு குண்டத்தில் தள்ளலாம். தள்ளும் பொழுது ஒரு பச்சிலை குழந்தையோடு ஒரு பெண் வர்றாங்க. இங்கே தான் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், அதை திரும்ப சொல்லலாம், தப்பு இல்லை. பச்சிலை குழந்தையோடு வந்து இந்த குழந்தைய பார்க்கறது, நெருப்பை பார்க்கறது. குழந்தை பேசுது, தாயே குதிச்சிரு, நமக்கு சொர்க்கம் இருக்கு, பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லுது. அந்த பிள்ளையோடு அந்த பெண் குதித்தார்கள். அப்படித்தான் இஸ்லாம் வளர்ந்தது. உயிரோடு நிற்க வச்சுட்டு சதையை மட்டும் கழிச்சா எலும்பு இருந்துச்சு. அப்படி தியாகம் பண்ணி தான் இந்த இஸ்லாம் கிடைச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு இஸ்லாம் வந்து பாரம்பரியத்தில் வந்ததுனால என்னவோ இவ்வளவு பெரிய முசீபத்துகளுக்குள் நம்முடைய இளம் பெண்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களை கொஞ்சம் பாருங்க, எடுத்து பாருங்க. உங்களுக்கு அருகில் உள்ள ஊராக இருந்தால் அந்த ஜமாத்திட்ட பேசுங்க, உங்களுக்கு தெரிந்த நண்பர்களாக இருந்தால் பேசுங்க, உறவுகளாக இருந்தால் பேசுங்க. தமிழ்நாட்டு பெண்கள் தான் அது, இலங்கையிலேருந்து வந்தாங்க, அவங்க வேற. தமிழ்நாட்டு பெண்களை தான் நான் பேசுகிறேன். தமிழ்நாட்டு பெண்கள் தான் இவ்வளவு பெரிய அவல நிலைக்கு ஆளாயிருக்கிறாங்க. அது ஏதோ ஒரு ஊரை சார்ந்தவர்கள், அந்த ஊருக்காரங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த பெண் நம்முடைய ஊர் தான் சொல்லி தெரியும், உறவுக்காரங்களுக்கு தெரியும் இந்த பெண் நம்ம ஊர் தான் சொல்லி தெரியும். ஆனால் கண்டும் காணாமல் இருக்காங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நாளைக்கு மறுமையில சொன்னாங்க, அஹமது ரசையில் வரக்கூடியது, சலாசத்துல்லா யன்துருல்லாஹு அஸ்ஸ வஜல் இலைஹிம் யௌமுல் கியாமா. அல்லாஹ் மறுமையில 3 நபர்களை பார்க்க மாட்டான். அல்லாஹ் ஆக்குலி வாலிதை, பெற்றோர்களை எவனை நோவினை செய்தானா அவனை பார்க்கவே மாட்டான் அல்லாஹ். அதே போல வந்து அடுத்து வந்து வல்முத்தரஜிலா, அடுத்து வந்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது பெருமையாக அல்லது வந்து அல்லாஹ்வுக்கு பிடிக்காம யார் வாழ்றானோ, பெருமை நிமித்தமாக பெருமை அடித்தவனா வாழ்றானா அவனையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். வத்துயூஸ், 3வது சொன்னாங்க, பிள்ளைகளை குறிப்பாக பெண் பிள்ளைகளை சரியாக வளர்க்காத அவனையும் அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணாங்க. எனவே பெற்றோர்களே கவனமாக இருங்க, கேட்கக்கூடியவர்களே கவனமாக இருங்க, உங்களுடைய பெண் பிள்ளைகளை பாதுகாருங்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பெண் பிள்ளைகளே உங்களுக்கு எதிராக வந்துவிடும். ஒரு பெண் பிள்ளையை உருப்படியாக வளர்த்தாலும் சொர்க்கம் உண்டா என்று கேட்டதற்கு உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய உத்தம இறை தூதர் சொன்னார்கள், ஆம் என்றார்கள். 3, 2, 1 எல்லாத்துக்குமே ஆம் என்றார்கள். எனவே அது உங்களுக்கு வேண்டுமா அல்லது பெண் பிள்ளை உங்களை நரகத்திற்கு இழுத்து செல்ல வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.